அண்ணா வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிவு உங்களோட பார்வையாளர். வணக்கம். புற்றலை கருடாஸ் அணியினுடைய ஆலோசகர்களில் ஒருவராக நான் இருக்கிறேன். எனது பேர் பெரிய ஐங்கரன். ஓகே, நான் இப்போ என்னென்றால் எனக்கு இந்த ஊர் தெரியும், எங்களோட அயலூர் தான். நான் இங்கே நண்பர்கள் வந்திருக்கேன், நிறைய நண்பர்கள் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக தினேஷ் மூந்தண்ணான் இருக்கணும். இப்போ அவையோட நான் இந்த மரத்தடிக்குள்ளே இருந்துக்கிறேன், இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிறேன். இப்போ மூந்தண்ணாவோட ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விடயங்கள் நான் இங்கே வந்து கதைச்சிக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த பார்வையாளருக்கு என்ன விஷயம் தெரியும்னா, ஒரு கோயில் சம்மந்தமான ஒரு சிறிய விடயமும், அதோட இந்த மரம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மரம் வந்து இந்த ஊருக்கே ஒரு பெருமை என்று கதைச்சிக்கிறேன், மூந்தண்ணெல்லாம் கூறிக்கிறார். அது சம்மந்தமாக ஒரு சிறிய விடயங்களை நீங்கள் குறிப்பிட முடியுமா? பிள்ளையாருடைய பெருமை என்பது இந்த வடமராட்சியிலே ஒரு மையமாக, கேந்திர மையமாக இருக்கின்ற பிள்ளையார். இங்கே வடமராட்சியினுடைய அனைத்து பாகத்திலிருந்தும் மக்கள் இங்கே வந்து வழிபடுகின்ற பெருமைக்குரிய தலமாக இந்த பிள்ளையாருடைய ஆலயம் இருக்கிறது. வேண்டுவாருக்கு வேண்டுவதை எப்போதும் வாரி வழங்குகின்ற மோதக பிள்ளையார் சித்தி விநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார். இதோ இருக்கின்ற தேர் இருக்கிறது. இந்த தேருக்கு 45 வயசு ஆகிறது. இந்த வெள்ளமண் பரப்பிலே உண்மையில் நடந்து இந்த மண்ணை அள்ளி நாங்கள் நெற்றியிலே பூசிக்கொண்டால் எங்களுடைய உடம்பு புனிதமாகி உள்ளமும் புனிதமாகும். அப்படிப்பட்ட சிறந்த ஆலயமாக தலமாக இந்த எங்கள் புற்றலை பிள்ளையார் இருக்கிறார். அதே போலவே இந்த மகளமரம் கிட்டமிட்ட 50-60 வருஷங்களாக இந்த மகளமரம் இதே தோற்றத்திலே இதே உருவமாக தேரை போல கிட்ட வந்து பார்த்தால் ஒரு குடையை போல இருக்கும். எட்டன்று பார்த்தால் ஒரு தேரினுடைய உருவத்தை போல இந்த மகளமரம் இருக்கும். இந்த மகளமரத்தினுடைய சிறப்பு இலை உறுத்துவதில்லை, வேம்பை போல உறுதி போட்டு தனியாக நிற்பதில்லை. எப்போதும் செழுமையாகவும் குளிர்மையாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்ற பெருமரமாக இந்த மகளமரம் இருக்கிறது. இந்த புற்றலை வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, திருவிழாக்கு வந்து கூடுகின்ற அனைத்து மக்களும் இந்த மகளமரத்துக்குள்ளே இருந்து மனமாற மகிழ்ச்சியாக இருந்து கதைத்து எம்பெருமானுடைய அருள் பெற்றுகின்ற இந்த மகளமரத்தினுடைய சிறப்பு சொல்லி மாளாது. இந்த மகளமரம் வந்து பார்ப்பதற்கு வித்தியாசமான கோணங்கள் எல்லாம் இருக்கும். இது நீங்கள் பார்த்தால் வேதாந்த தத்துவத்தை போல இருக்கும். உள்ளுக்கு தத்துவ ஆகமங்களுடைய விதிகள் எல்லாம் இந்த மகளமரத்தினுடைய கொப்புகளிலே, கிளைகளிலே, குருத்துக்களிலே இருப்பதை பல சிவாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மகளமரத்தினுடைய காலம் யாராலும் அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. பலர் 80 வயசு அல்லது 70 வயசு உடையவர்களை கேட்டால் அவர்களே சொல்லுவார்கள், தங்களுக்கே தெரியாத பிரமாண்டமான காலமாக இந்த மரம் இருக்கிறது. இந்த புற்றலையினுடைய குறியீடாக இந்த மகளமரம் இருக்கிறது. இந்த மகளமரத்திலே எத்தனையோ இளைஞர்கள் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கழித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது புற்றலை கருடாசனுடைய ஆலோசகராக இருக்கின்ற எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி உங்களோட தகவலுக்கு. உண்மையிலே நான் இந்த இடத்துக்கு வந்து நிறைய நாள் வந்துக்கிறேன். வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கலந்துரையாடல்கள், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. குறிப்பாக மூந்தண்ணா எல்லாம் இந்த மரத்தை பற்றி என்ன சொல்லிக்கிறார். அவர் வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தம் தான் கூடுதலாக உரையாடுறவர். அப்போ இந்த விடயங்கள் என்ன தெரியும், பார்வையாளருக்கு இந்த விடயம் தெரியுன்ற காரணத்தை உங்களுக்கு அதே மாதிரி தினேஷ் என்ற நண்பரும் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் தான், அவரும் குறிப்பிட்டிருக்கார். உண்மையிலே இந்த இடத்துல நாங்களும் வந்து நிறைய வாழ்க்கைக்கான நிறைய முடிவுகள் இந்த இடத்துல என்ன தெரியும், அந்த இயற்கையோடு ஒன்றிச்சு இருக்கிற இடம் இந்த இடம். நன்றி. டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்றால் பருத்துறையில் புற்றலை என்ற ஒரு கிராமத்தில் நான் நிற்கிறேன். இந்த ஊரான் எனது கிராமத்துக்கு அயலூர். அப்போ இவர்களாம் எங்கள் அயலவர்கள், அயல் ஊர் நண்பர்கள். நான் இருக்கிற ஊர் வந்து துண்ணால் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து புற்றலை. இவர்கள்லாம் எங்களுக்கு நட்பிலையும் சரி உறவுலையும் சரி எங்களோட பின்னி பிறந்த ஒரு ஊர் மக்கள். இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்துக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரம்மாண்டமான மின்வந்து சுற்றுப்போட்டி நடக்க போகுது. புற்றலை கருடாஸ் வந்து பெருமையோடு வழங்குகிற PGCL என்று சொல்லி ஒரு போட்டி ஒன்று செய்யப்படும். இதான் என்ன முதலாவது போட்டி. இப்போ நிறைய சுற்றுத்தொடர் போட்டிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்துருக்கு. அதுலேருந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட போட்டியாக தான் இந்த போட்டி அமைய போகுது. இப்போ நான் அதன் ஆரம்ப நிகழ்வுக்கு தான் என்ன அழைச்சிருந்துச்சுன்னா, அப்போ நான் அங்கே அங்கே வந்து உங்களுக்கு இந்த போட்டியை காண்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே இப்போ தான் இந்த ஆரம்பங்கள் நடக்குது. அப்போ அயலூர்ன்றபடியாக நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம். அப்போ பார்ப்போம், ஒரு டைமுக்கு தொடங்குறேன்னு சொன்ன டைமுக்கு தொடங்க நம்புகிறேன். வாங்க இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்ற காட்டுறேன். அது மாதிரி வந்து யாழ்ப்பாணத்தில் நடைபெறுற நிறைய சுற்றுத்தொடரில் இந்த தொடரங்களுக்கு காட்டக்கூடியமாக இருக்குது. அப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படியான மின்வந்து சுற்றுப்போட்டிகள் நடக்குது, அங்கே என்னென்ன விதமான செயற்பாடுகள் நடக்குன்ற பார்ப்போம். வாங்க பயணிப்போம்.
கருடாஸ் அணியுடைய இந்த பருவகால தொடர் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இளைஞர்கள் அனைவரும் நல்ல நெறியிலே ஒழுக்கமுள்ளவர்களாக கட்டுப்பாடு மிகுந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற கங்கரியத்தை நாங்கள் சொல்லி நிற்கின்றோம். இளைஞர்கள் தவறான வழியில் சென்றால் சமூகம் பிறழும், சமூகம் பிறந்தால் நாடு தவறும், நாடு தவறினால் எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். எனவே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு குழந்தையும் தானாக நல்ல நெறியில் விட்டு செல்கிற பொழுதுதான் நல்ல சமூகம் உருவாகும் என்ற கருப்பொருளோடு விளையாட்டு நெறியின் பால் நாங்கள் சென்றால் வெற்றியை, எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய புற்றலை கருடாஸ் குழுமம் இப்பொழுது இந்த பருவகாலத்தை தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது நாணய சுழற்சிக்காக தலைவர்களை மைதானத்துக்கு மிக விரைவாக அழைத்திருக்கிறோம். அண்ணா வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிமுகம், உங்களோட பார்வையாளர். நான் பிரணவன், புற்றலை கருடாஸ் குழுமத்தின் தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்கள்ட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். இப்போ எங்களோட பார்வையாளருக்கு வந்து புற்றலை கருடாஸ்ன்றா என்ன, அது சம்பந்தமான சிறிய விளக்கம். புற்றலை கருடாஸ் என்பது ஒரு லாப நோக்கற்ற ஒரு அமைப்பு உண்டு. சமூகத்துக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. நமது அங்கத்தவர்களின் அன்பளிப்புகளிலிருந்து சமூக சேவைகள் போன்ற விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பிரமாண்டமான யாழ்ப்பாணத்தை சுற்றுப்போட்டு நடத்துகிறீங்களானே, அதன் நோக்கம் என்ன? இது சமுதாயம் தொடர்பான அக்கறையால் தான் இதை நாங்கள் செய்ய தொடங்கி இருக்கிறோம். என்னென்று சொன்னால், இளைஞர்கள் வழிபிரண்டு போதை பக்கங்களில் செல்வதிலிருந்து தவிர்ப்பதற்காக, இப்படியான விளையாட்டு பக்கங்களில் அவர்களின் நோக்கங்களை செயல்பட பண்ணுவதற்காகவும், அவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு விளையாட்டு முறைக்கு போவதற்கான படியாகவும் இப்படியான ஒரு நிகழ்ச்சி தொடர் ஒன்றை நடத்துகிறோம். ஓகே, நீங்கள் இப்போ இதன் ஆரம்ப நிகழ்வில் நினைக்கிறீங்கள். இப்போ இது ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு ஐடியான்றது இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் அந்த ஆரம்பிக்க நினைச்ச பிளான் இருக்குது தானே, அந்த பிளானை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? அதோட கூடுதலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பிளான் பண்ணதுக்கும் இப்போ நடக்கிற விடயங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 8 அணியைத்தான் உள்வாங்கிறதுக்கு திட்டமிட்ட நாங்கள். ஆனால் எங்களுக்கு வந்த ரிக்வெஸ்ட்டுகள் கூட 15 வரைக்குமான ரிக்வெஸ்ட்டுகள் வந்தது. அதால் எங்களோட அணி எண்ணிக்கையே 10ஆக அதிகரிச்சிருக்கிறோம். அப்படி என்றால் 150 பிளேயருக்கு வாய்ப்பு இருக்குது. பதிவு மேற்கொள்ளப்பட்ட பிளேயர்ஸ் 196 பேர் விளையாடுவதற்காக பதிவு மேற்கொண்டிருந்தவை. அப்போ எங்களை எதிர்பார்ப்பை மிஞ்சித்தான் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கி இருக்கிறோம். இப்போ உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குன்னு தானே, அதில் ஒரு சில பிளான்ஸ். இது மட்டுமில்லாமல் தொங்கி போயிருக்கிற கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளையும் நாங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். இதை விட 23 வயதுக்குட்பட்ட வீரர்களுக்குமான வாய்ப்பையும் தனியான களத்தை அமைத்து கொடுப்பதற்கான அதற்கான ஒரு போட்டியாகவும், எதிர்வரும் காலங்களில் இதை காலத்தின் தேவையும் சமூகத்தின் தேவையும் சார்ந்து எமது நிகழ்ச்சி திட்டங்களை தீட்டுறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். நன்றி அண்ணா.
தம்பி வணக்கம். உன்னை நான் வந்து ஒரு கனகாலமாக எங்கே ப்ரீமியர் லீக் நடந்தாலும் வந்து பார்க்குறேன். நான் கிரிக்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதை நிறைய கொடுக்குற ஆதரவை வந்து நான் பார்க்குறேன். நான் இப்போ எனக்கு உன்னிட்ட இருந்து நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நிறைய ப்ரீமியர் லீக் இங்கே நடந்தோன்னான் இருக்குது. இல்லை அந்த ப்ரீமியர் லீக்குக்கும் புட்டில் கர்ராஸ் நடத்துகிற ப்ரீமியர் லீக் என்ன வித்தியாசத்தை நீ உணர்ற? இந்த புட்டில மாவல் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ப்ரீமியர் லீக் வந்து நடக்குது. வடமராட்சி ப்ரீமியர் லீக், சாம்ராஜ் ப்ரீமியர் லீக்னு சொல்லி இந்த புட்டில கர்ராஸ் ப்ரீமியர் லீக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வந்து ஒரு வித்தியாசமான மிக ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து நடந்துருக்கு. இந்த புட்டில கர்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த மைதானத்திலே வந்து நடத்துகிற ப்ரீமியர் லீக், முதலாவது ப்ரீமியர் லீக் வந்து இதுக்கு ஒத்துழைத்த வெளிநாட்டு உதவியாளர்கள் மற்றும் இந்த புட்டளை மாவில் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் அனுசரணையாளர்கள் ஜி நெட்வொர்க் லைவ்னு சொல்லி நிறைய பேர் வந்து உதவி செஞ்ச ஒரு பிரமாண்ட முறையில் வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆரம்ப நிகழ்வு நிறைய ப்ரீமியர் லீக் ஆரம்ப நிகழ்வு போய் தானே, இந்த ஆரம்ப நிகழ்வு இந்த முதலாம் மேட்ச் வந்து உனக்கு எப்படி இருக்குது பார்க்க? முதலாவது மேட்ச் வந்து எனக்கு பார்க்க வந்து ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான மேட்சாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் நான் நினைக்கின்றேன் ஒரு இலக்கோடு 50 ஓட்டங்களை தாண்டி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து பேட்டிங் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மச்ச பொறுத்தவரைப்போ என்ன மாதிரி காற்று எல்லாம் என்ன மாதிரி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்ன மாதிரி? காற்று வந்து இப்போ தென்கிழக்கு நோக்கி தான் வீசி கொண்டிருக்கு. இது வந்து இடதுகை மட்டையாளருக்கு வந்து இது மிகவும் ஒரு சாதகமான மைதானம். என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து நிறைய பிரீமியர் லீக்கில் வந்து பார்த்தேன்னா இது இடதுகை துடுப்பாட்ட வீரர்களுக்கு வந்து மிகவும் ஒரு சாதகமான மைதானமாக. நீ வந்து சின்னலேருந்து இந்த மச்சு விளையாட பார்க்க அண்ணாண்ட விளையாடும் பார்த்துக்கிறியா? பார்த்துருக்கேன். ஓகே. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிமுகம் உங்களோட பார்வையாளர். என் பேர் அர்ஜுதன். நான் வந்து புட்டல கர்ராஸ் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். புட்டல கர்ராஸ் வீரரும் கூட. இப்போ என்னென்றால் இப்போ இந்த மச்சண்டுக்கு ஆரம்பித்து இந்த மச் எப்போ இடம்பெறும், அப்புறம் ஃபைனலில் பண்ணுற தகவல் எங்களோட பார்வையாளர். இன்றைக்கு தொடங்குகிற போட்டி வந்து தொடர்ந்து 4 வேற இறுதி நாட்களில் நடக்க போகுது. மொத்தமாக 48 போட்டி பெறும். அதை தொடர்ந்து செப்டம்பர் 1 வந்து எங்களோட இறுதி போட்டி பிரம்மாண்டமாக நடக்கும். ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்தது. இப்போ இதை நீங்கள் சாத்தியப்படுத்துறதுக்கு யார் உங்களுக்கு உதவினது? எங்களுக்கு வந்து உண்மையாக எங்களோட புட்டல கர்ராஸ் குழுமம்னு சொல்லி ஒரு குழுமம் இருக்குது. அதை விட புலோலி இளைஞர் விளையாட்டுக் கழகம் சார்பாக தான் அந்த புட்டல கர்ராஸ் என்ற குழுமம் ஆரம்பிக்கப்பட்ட. உண்மையில் எங்களோட ஊர்படியல் சார்பாகவும் வெளிநாட்டு புலம்பெயர் பழைய வீரர்களின் ஆதரவோடையும் தான் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஓகே, உங்களை தொடர்ந்து இப்படி சிறப்பாக இடம்பெற வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய புட்டளை கர்ராஸ் குழுமத்தினுடைய இந்த பருவத்தொடர் மிக சிறப்பாக இன்று ஆரம்பித்திருக்கிறது. மிக பிரமாண்டமாக இறுதிப் போட்டி செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அனைத்து பார்வையாளர்களையும் அன்றைய தினம் வந்து எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கவும் தருமாறு பணிவாக வேண்டிக் கொள்வதோடு, எங்களுடைய இந்த தொடர் மிக மிக பிரமாண்டமாக நீங்கள் பார்த்திராத வகையிலே நடைபெறும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். டான் தொலைக்காட்சியினுடைய வழிப்போக்கன் நிகழ்ச்சி உண்மையிலே எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது வந்து அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்ததைப் போலவே இறுதியாக நடக்கின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்கின்ற அந்த பிரமாண்டமான இறுதிப் போட்டிக்கும் வந்து டான் தொலைக்காட்சியினுடைய வழிப்போக்கன் நிகழ்ச்சி தொகுப்பு
பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நடக்கின்ற பிரமாண்டமான நிகழ்ச்சிக்கு நிச்சயம் அவர்கள் வருகை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் டான் தொலைக்காட்சியுடைய வழிபோக்கன் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு நன்றி.